பாசிப்பருப்பை வச்சு பஞ்சு போல் குண்டு குண்டு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்தலாம்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா அரைச்சி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து வச்சிடுங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து அதில் 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி நல்லா கொதி வந்ததும் நம்ம கலந்து வச்ச மாவில் விட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சிடுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு குழிப்பணியார கல்லில் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு காய்ச்சதும் குழிப்பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மெதுவாக சுட்டு எடுங்க. நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சிவந்து வரணும். திருப்பி போடுங்க. இப்படி எண்ணெய் ஒரு நேரம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள்.